ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கூட்டு வட்டி பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் பார்ட். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து பார்த்திங்கன்னா என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல, மேக் பண்ணவும் முடியல, அப்லோட் பண்ணவும் முடியல. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு கொஞ்சம் பாடி பெயின் அதிகமாகிடுச்சு. ஓகேவா, அதனால் பண்ண முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். அதில் அது டெஸ்ட்டும் வேறு கெட்டு போச்சு. ஓகே, என்னால் ஓகே இனிமேல் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். டோன்ட் வரி. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, பண்ணலைன்னா. அப்போ தான் அந்த நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்கு உங்களுக்கு வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்கள கண்டிப்பாக 9750080552 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய நேமை மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களை என்னுடைய டெய்லி டெஸ்ட் பேஜில் ஆட் பண்ணி விட்றேன். கண்டிப்பாக அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கான சம்ஸ்குள்ளே போகலாம். ஓகேவா. ஃபஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்குறாங்க. அண்டோனி என்பவன் ஒரு தொகையை கூட்டு வட்டி விதத்தில், ஸோ கூட்டு வட்டின்னு சொல்லிட்டாங்க, வங்கியில் முதலீடு செய்கிறார். அவருக்கு 3 வருட முடிவில் ரூபாய் 6600. ஸோ அப்போ 3 வருட முடிவில் என்னது 6690 கிடைக்கிது. அதேமாதிரி மற்றும் 6 வருட முடிவில், ஓகேவா, 6 வருட முடிவில் ரூபாய் 10,035 கிடைக்கிறது. எனில் அவர் வங்கியில் முதலீடு செய்த தொகை எவ்வளவு? ஓகேவா. எனில் அவர் வங்கியில் முதலீடு செய்த தொகை எவ்வளவு? ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா. இப்போ நம்ம சம் பண்ணலாம். இப்போ நம்ம கூட்டுவட்டிக்கான ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணலாம். ஓகேவா. ஸோ பி ஆஃப் 1 + r/100 ஹோல் பவர் n. ஓகேவா. இப்போ நம்ம இதை அப்படியே அப்ளை பண்ணலாமா? எப்படி அப்ளை பண்ணலாம்? பி எவ்வளவு? ஸோ இதனுடைய ஃபஸ்ட் அமௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6690. ஓகேவா. ஸோ எத்தனை வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுக்கு. அப்போ இந்த 3 இங்கே அப்படியே போட்டுக்கலாம். பவரில் 3 அப்படியே போட்டுக்கலாம். ரைட்டா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 1ன்னு வச்சுக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 வருஷத்தில். ஸோ அப்போ பி ஆஃப் 1 + r/100 ஹோல் பவர் 6 வருஷத்தில். ஸோ எவ்வளவு? 10,035. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கோங்க, இது ரெண்டையும் டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணால் ஏதாவது கேன்சல் ஆகி மீதி வரும், அதை அப்படியே அப்ளை பண்ணலாம். ரைட்டா. இப்போ பெரிய நம்பர் என்னது? இந்த 2 இதுதான் பெருசு. ஓகேவா. ஸோ பவர் 6 தானே பெருசு, அப்போ அது மேலே போட்டுக்கோங்க. ஓகேவா. பி ஆஃப் 1 + r/100 ஹோல் பவர் 6 டிவைடட் பை பி ஆஃப் 1 + r/100 ஹோல் பவர் 3 ஈக்குவல் டு 10,035 டிவைடட் பை 6690. ரைட்டா. இப்போ அடிக்கலாமா? பிக்கு கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா. இங்கே 1 + r/100 இங்கேயும் இருக்குது, 1 + r/100 இருக்குது. பவர் பாருங்கள், 3 இருக்குது, 2 இருக்குது. அப்போ இந்த 3ஐயும் ஃபுல்லாக கேன்சல் பண்ணிட்டு இங்கே 3 கேன்சல் என்னது 3. அப்போ 1 + r/100 ஹோல் பவர் 3 இருக்கும். ஓகேவா. 1 + r/100 அந்த ஹோல் பவர் 3 இருக்கும். ஈக்குவல் டு 10,035 டிவைடட் பை 6690. ரைட்டா. சரி. இப்போ இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 + r/100 ஹோல் க்யூப் பாருங்கள் இங்கே இருக்குதா, இந்த ஹோல் க்யூப். இதுக்கு பதில் என்ன பண்ணலாம், இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, இந்த வேல்யூ இதை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி அடிக்க முடியுமான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அடிக்க முடிஞ்சால் கண்டிப்பாக அடிச்சிருங்க இதை. ஓகேவா. அடிக்கலாமா? எப்படி அடிக்கலாம்? 5ஆல் அடித்து பார்க்கலாமா? 5 5 மீதி 1 3 5 5 மீதி 1 3 5 5 மீதி 4 அப்படின்னா 8 5 40 1300. ஓகேவா. இங்கே அடிச்சிங்கன்னா 2 5 10 அந்த 0 25 100 அப்படியே எடுத்துக்கோங்க. அது 0 7 5 35. ஓகேவா. 7 5 35. நெக்ஸ்ட்டு இதை 3ஆல் அடித்து பார்க்கலாமா? ஸோ என்னது 4 3 12 மீதி 1 4 3 12 மீதி 1 6 3 18. இதை அடித்தா 6 3
18 மீதி 2, 6 3 18 மீதி 2, 9 3 27. ரைட்டா, அடிச்சாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ அடித்து சால்வ் பண்ணுங்கள். அடித்து போட்ட நேரம் இன்னும் சம்ஸ் நிறைய இருக்குது, அதனால் டைம் ஆயிரும். அதனால் அடித்து போடுங்க. அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3/2 வரும். ஓகேவா? ஸோ என்ன வரும்? 3/2 வரும். என்னது? 1 + r/100 என்னது? 3/2 வரும். இந்த 3/2 இங்கே என்ன பண்ணுங்கள்? சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த 1 + r/100 அந்த இடத்துல என்ன பண்ணுங்கள்? சப்ஸ்டியூட் பண்ணால் பிரின்சிபல் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ P of 1 + r/100 = 6690. இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 3/2 P of 3/2 ஓகேவா, ஹோல் கியூப் 1 + r/100 அதுக்கு பதில் தானே இந்த 3/2 அதை அப்படியே போட்டோம். = 6690. ஓகேவா, 6690. இப்போ P மட்டும் வேணுன்னா இது என்ன அந்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தலைகீழி பெருக்கல் ஆயிரும். ஸோ P = 6690 இன்ட்டு அந்த பெருக்கல் தானே போச்சுன்னா 2/3 ஆயிரும். ஸோ அடிக்கலாமா? 2 3 6 2 3 6 3 9 0. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 0 0 2 3 6 2 4 2 2 4. ஓகேவா? ஸோ 4460. ஓகேவா, 4460 எங்கே இருக்குதுன்னா இந்த பி தான் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. இந்த கால்குலேஷனை அடித்து நீங்களே போட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஓகேவா, நான் போட்டுருந்தேன்னா எனக்கு டைம் ஆயிரும். ஓகேவா, சம்ஸ் நிறையா இருக்குது. ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ரூபாய் 30,000க்கு 7% வட்டி விகிதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி எதுன்னா, ஸோ எத்தனை ஆண்டுகளில் கிடைக்கும்? இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஆண்டுகளில் கிடைக்கும்? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா சில டஃப் கால்குலேஷன்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த சம்லாம் நான் எடுத்துருக்கிறேன். ஓகேவா, ஸோ எப்பயும் போல் P of 1 + r/100 = என்னது? ஸோ அமௌண்ட். ஓகேவா, இப்போ என்னது? பிரின்சிபல் அமௌண்ட் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ. ஸோ 30,000 அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ 1 + r ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? 7 / 100 n தான். எத்தனை ஆண்டுன்னு கேட்டுருக்குறான். ஸோ அப்போ n தான் நம்மளுக்கு கேள்வி. = இந்த அமௌண்ட்டு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க கிடைக்கிறதுன்னா எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 34,7. ரைட்டா, ஸோ 34,347 ரூபா என்ன பண்ணிருக்கிறாங்க? கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? இதெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 1 + 7/100 என்ன அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 34,347 இந்த பேருக்கு இருந்தாலும் 1000 வகுத்தல் 1000. ஓகேவா, ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா 3ஆல் அடிக்கிற மாதிரி இருக்குது. அடித்து பார்க்கலாம். ஓகே, 1 3 3 மீதி இங்கே 1 3 3 மீதி 1. ஸோ 4 3 12. ஓகேவா, இங்கே 4 மீதி 1 மறுபடியும் 4 3 12 மீதி 2. ஸோ 9 3 27. அப்போ இங்கே என்ன கிடைக்குது அப்படின்னா 1 + 7/100 = 11,449 இங்கே 1 3 3 கேன்சல் ஆச்சுன்னா மீதி 10,000 அப்படியே இருக்குது. ரைட்டா, 10,000 அப்படியே இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். ஸோ 100 7 கூட்டினா 107/100 இந்த n அப்படி இருக்குது. இந்த 11,449/10,000 அப்படி இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த பவருக்கு தகுந்த மாதிரி இங்கேயும் பவர் மாற்றணும். ஸோ இந்த பக்கமும் என்ன பண்ணணும்? பவர் மாற்றணும். இப்போ பாருங்கள், இங்கே இருந்தனா 2 0 இருக்குது, இங்கே பாருங்கள் 4 0 இருக்குது. அப்போ 100 × 100 பேருக்குன்னா என்ன வரும்? இந்த 10,000 வந்துடும். இதிலேருந்தே தெரிஞ்சு போச்சு. ஸ்கொயர் பண்ணால் போதும். இதேமாரி வேல்யூ போட்டு ஸ்கொயர் பண்ணால் போதும். ஓகேவா, அதாவது என்ன சொல்ல வரேன்னா இந்த 107/100 போட்டு இதை ஸ்கொயர் பண்ணால் போதும், இந்த வேல்யூ வந்துடும். இங்கே இருக்கிற வேல்யூவை இப்படி தான் மோஸ்ட்லி வரும். நீங்கள் ஒன்றும் அதை வந்து புதுசாலாம் கண்டுபிடிச்சிருக்க வேண்டியதில்லை. இதை வந்து ஒன்று ஸ்கொயர் பண்ணுற மாதிரி வரும், இல்லைனா க்யூப் பண்ணுற மாதிரி வரும். அப்படி பண்ணால் இந்த ஆன்சர் கிடச்சிட்ற மாதிரி வரும். இப்போ பாருங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே 100 இருக்குது, இங்கே 10,000 இருக்குது. அதாவது இங்கே 2 0 இருக்குது, இங்கே 4 0 இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு 2 0 வர மாதிரி. அதாவது 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் இன்னொரு 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வரும். அப்போ 100 × 100. ஓகேவா, அதே மாதிரி 107 பாருங்கள், இன்னும் 107 × 107 பாருங்கள், 7 7 49 பாருங்கள், கடைசி நம்பர் வருது. ஸோ அப்போ ஸ்கொயர் பண்ணால் வேணாலும் இந்த வேல்யூ வந்துடும். அப்போ இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இங்கே லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? 107/100
100 ஹோல் பவர் n ஈக்குவல் டு இங்கே நாம் என்ன கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம் 107 டிவைட் பை 100 ஹோல் பவர் 2. ஸோ இந்த பேஸும் ஒரே மாதிரியாக இருக்குது 107/100 107/100. அப்போ இது ரெண்டும் சமம், பேஸ் ரெண்டும் சமம்னா பவர் ரெண்டுன்னு சமம். அப்போ n = 2. ஓகேவா? ஸோ இந்தமாரி கால்குலேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்காக தான் இந்த சம்ம நான் போட்டு காமிச்சிட்டேன். இருந்தாலும் இந்தமாரி கால்குலேஷன்லாம் நீங்கள் கஷ்டப்படும், அதுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் தான் இந்த சம்ம நான் எடுத்தேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு வாகனத்தின் மதிப்பு ஒவ்வொரு வருடமும் 10% குறைகிறது. ஓகேவா? தற்போது அதன் விலை ரூபாய் 729 எனில் 3 வருடங்களுக்கு முந்தைய விலை. ஓகேவா? ஸோ குறைகிறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சம் மாடல் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்ததில் குறைகிறது அதிகரிக்கிறது. ஓகேவா? குறைகிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா என்ன சொல்லலாம்? குறையிறதுக்கு ஓகேவா, P(1 - R/100 ஹோல் பவர் n). இந்த மைனஸ் இந்த இடத்துல வரணும். ரைட்டா? ஸோ மைனஸ் இந்த இடத்துல போட்டிங்கன்னா குறையுது. ரைட்டா? அப்போ P(1 - R/100 ஹோல் பவர் n) அப்படிங்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறையிறதுக்கான ஃபார்முலா. இதை இப்போ அப்படியே எடுத்து இதுக்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா இந்த 729க்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ பிரின்சிபல் என்னது, 3 வருடங்களுக்கு அந்த விலை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பியோட மதிப்பு தான் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ P(1 - ஓகேவா 1 - என்னது ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னது 10%. அப்போ 10/100 ஹோல் பவர் எத்தனை 3 வருஷம் 3 ஈக்குவல் டு எவ்வளவு மொத்தம் 729. ரைட்டா? இப்போ என்ன பண்ணலாம், கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி பண்ணலாம்? ஸோ 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஒரு 10 10 10ல் 1 போச்சுன்னா 9. அப்போ P(10) ஹோல் கியூப் ஈக்குவல் டு 729. ரைட்டா? அப்போ இதை என்ன பண்ணணும், 3 தடவை போடணும். ரைட்டா? அப்போ P(9/100 × 9/100 × 9/100 ஈக்குவல் டு 729. ஓகேவா? இப்போ P மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதெல்லாம் அனுப்பிச்சிடணும். 729 இன்ட்டு இதெல்லாம் அனுப்பிச்சிட்டு என்ன ஆயிரும், தலைகீழி பெருக்கல் ஆயிரும். 10 × 10 × 10 டிவைடட் பை 9 × 9 × 9. ரைட்டா? சரி, அடிச்சு பார்க்கலாமா? ஒரு 9 9, இது 8 9 72, ஒரு 9 9. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஒரு 9 9 9 9 81. ஸோ ஒரு 9 9 ஒரு 9 9 சரியாக போச்சு. 10 100 100 1000. ஓகேவாப்பா? P ஈக்குவல் டு எவ்வளோ 1000. அவ்வளோதான். ஓகேவா? இருக்குதா பாருங்கள், சி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஸோ வெரி சிம்பிள். இதெல்லாம் இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணி என்ன பண்ணிடணும், போட தெரியணும். ஸோ இந்த கால்குலேஷன் இந்த ஸ்டெப்ஸ்லாம் தெரியணும். ஓகேவா? வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் சிம்பிளாக சரி. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மாடல். ஓகேவா? இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையினை கூட்டு வட்டியில், ஓகேவா, அந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வைத்தால் 5 வருடங்களில் இரட்டிப்பாகிறது. ஓகேவா? ஸோ 5 வருடங்களில் இரட்டிப்பாகிறது எனில் அதே தொகை 8 மடங்காக எத்தனை மடங்கு? ஓகேவா? ஸோ 8 மடங்கு ஆகிறதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னது, ஃபஸ்ட்டு 0. ஏடா 0னா என்ன அர்த்தம், ஆரம்பிக்கவே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா 1 மடங்காக இருக்குது. ஓகே, 1 மடங்காக இருக்குது. இப்போ 5 வருஷத்தில் என்ன ஆகிப்போச்சு, 2 மடங்காக மாறுது. ஓகேவா? 2 மடங்காக மாறுது. ரைட்டா? சரி, இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, இங்கே 5 வருஷத்தை கூட்டணும், இங்கே பார்த்தீங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். எத்தனை மடங்கு ஆகுதோ அத்தனை மடங்கு மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போகணும். எத்தனை வருஷம் ஆகுதோ அந்த வருஷத்தை கூட்டிகிட்டே போகணும். இப்போ அடுத்தது என்னது, 5 வருஷம், இதோட 5 கூட்டினா என்ன ஆயிரும், 10 ஆயிடுது. அப்போ இதோட 2 பேருக்குன்னா என்ன ஆயிடுது, 4 மடங்கு ஆயிடுது. ஓகேவா? இப்போ அடுத்தது கேட்டோன்னா என்ன பண்ணணும், இங்கே 2 மடங்கு போயிடணும், இங்கே 5ஓட கூட்டணும். அடுத்து என்னது, 5 ஆயிடுது. இப்போ 4 2 8 மடங்கு. இப்போ அவன் எத்தனை கணக்கு கேட்குறான், 8 மடங்கு தானே கேட்குறான். ஓகேவா? 8 மடங்கு ஆக எத்தனை வருடங்கள் ஆகும்னா 5 வருஷம் ஆகும். ரைட்டா? எத்தனை வருஷம் ஆகும், 5 வருஷம் ஆகும். நான் ஒன்றுமே கண்டல, கூட்டு வட்டின்னு கேட்டோன்னா என்ன பண்ணணும், வருஷத்தை கூட்டிகிட்டே வரணும். ஓகேவா? இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை மடங்கு ஆகுது, 2 மடங்கு ஆகுது. அப்போ அந்த 2 மடங்கு வர ஆன்சரோட 2 2 பெருக்கிக்கிட்டே வரணும். ஓகேவா? 2 2 என்ன பண்ணணும், பெருக்கிட்டு மடங்கில் பார்த்தீங்கன்னா 2 2 பெருக்கிக்கிட்டே வரணும். ரைட்டா? இப்போ 3 மடங்குன்னு கேட்டால் 3ஆல் பெருக்கிக்கிட்டே வரணும். 4 மடங்குன்னு கேட்டால் என்ன பண்ணணும், 4ஆல் பெருக்கிக்கிட்டே வரணும். ஓகேவா? ஸோ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 5 5 வருஷத்தை என்ன பண்ணணும், கூட்டிகிட்டே வரணும். 2 மடங்கு ஆகுதுன்னா 2 2 மடங்கு ஃபஸ்ட்லேருந்தே 2ஆல் பெருக்கணும். வரக்கூடிய ஆன்சரை அடுத்தது 2ஆல் பெருக்கணும். அவன் கேட்குறவரில் 2 2ஆல் வரக்கூடிய ஆன்சரை பெருக்கிட்டே போயிட்டே இருக்கணும். கடைசியாக என்னது, 8 மடங்கு தான் கேட்குறான். அப்போ 5 வருஷம்.
ஓகேவா. ஸோ ஒன்றுமே இல்லை, வெரி சிம்பிள் தான். நெக்ஸ்ட் ஒரு சம் பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள் அதேமாதிரி இன்னொரு சம் பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இதெல்லாம். ஓகே, இப்போது ஒரு குறிப்பிட்ட தொகை 5 ஆண்டுகளில் ஓகேவா 2 மடங்காகிறது எனில் 16 மடங்கு. ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது என்னது 1 மடங்கு ரைட்டா, 1 மடங்கு. இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்னது 5 வருடம், எத்தனை 5 வருடம். அப்போது ஒவ்வொன்றும் என்ன பண்ணணும், 5 வருஷம் கூட்டிகிட்டு போகணும். அதேமாரி எத்தனை மடங்கு ஆகுது, 2 மடங்கு ஆகுது. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு போகணும். ஓகேவா. அப்போ 5 கூட்டினா என்னது 5 வருஷத்தில் 1 × 2 2 மடங்கு ஆகுது. ஓகேவா. அதுக்கடுத்து இன்னொரு 5 கூட்டினா என்ன ஆயிடுது, 10 வருஷம் ஆயிடுது. அப்போ இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 மடங்கு ஆயிடுது. என்னது 4 மடங்கு ஆயிடுது. அதுக்கடுத்து இதோட இன்னொரு 5 கூட்டினா என்ன ஆயிடுது, 5 வருஷம் ஆயிடுது. அப்போ இதோட 2 மல்டிப்ளை பண்ணால் என்னது 8 மடங்கு ஆயிடுது. இப்போ அவன் என்ன கேட்குறான், 16 மடங்கு. அப்போ இதோட ஒரு 5 கூட்டினா என்ன ஆயிரும், 20 வருஷம் ஆயிடுது. அப்போ இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 × 16 மடங்கு. ஓகேவா, சிறப்பிச்சா. ஸோ அப்போ 16 எத்தனை வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது. ஓகே, ஸோ வெரி சிம்பிள். ஓகேவா. வருஷத்துலாம் என்ன பண்ணணும், கூட்டிகிட்டே போயிட்டே இருக்கணும். எத்தனை வருஷம் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். 5 ஆண்டுகள் அப்படின்னா 5 வருஷம் கூட்டிகிட்டே போங்க. எத்தனை மடங்கு ஆகுதுன்னு பாருங்கள், 2 மடங்கு. அப்போ 2 மல்டிப்ளை பண்ணிட்டு வர ஆன்சரோட 2 மல்டிப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருங்க. 3 ஆண்டுனா 3 மல்டிப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருங்க. 5 மடங்குனா 5 மல்டிப்ளை பண்ணிட்டு போங்க. அப்போ 20 வருஷம் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட் சம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தொகை 5 ஆண்டுகளில் ஓகேவா 3 மடங்காகிறது. இப்போ ஒவ்வொரு 5 ஆண்டு கூட்டிகிட்டு போகணும். மல்டிப்ளை வந்து 3 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 27 மடங்காக மாற எத்தனை வருடங்கள் ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 0 வருஷமாக இருக்கும்போது என்னது 1 மடங்காக இருக்குது. ஓகேவா. அதே 5 வருஷம். ஓகேவா. ஸோ 5 வருஷத்துக்கு கூட்டினா என்ன ஆயிடுது, இதை என்னது 3 மடங்குனா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா. அப்போ 3 மடங்கு ஆயிடுது. ரைட்டா. அதே மறுபடியும் 5 வருஷம் கூட்டினா என்ன ஆயிரும், 10 வருஷம். 10 வருஷத்தில் என்ன போயிடும், இந்த 3ஆல் பெருக்குனா 3 9 மடங்கு ஆயிடுது. எத்தனை 9 மடங்கு. அதுக்கடுத்து 5 கூட்டினா என்ன ஆயிரும், 5 வருஷம் ஆயிடுது. இப்போ 5 வருஷத்தில் மறுபடியும் இதை 3ஆல் பெருக்குனா 9 3 27. ஓகேவா. 27 மடங்கு ஆயிடுது. ஓகேவா. இப்போ அவன் என்ன கேட்டிருக்கிறான், 27 மடங்கு ஆகிறதுக்கு தான் கேட்டிருக்கிறான். ஓகேவா. ஸோ 27. அப்போ 27 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது, 15 வருஷம். ஓகேவா. ஸோ 15 இயர்ஸ். இது ஒன்றுமே கிடையாது, சப்ப மேட்ரு. இந்தமாரி சம்ஸ் தான் கேட்பான். ஓகேவா. ஸோ 15 வருஷம். நல்லா பண்ணிடுங்க பாருங்கள். 3 மடங்குன்னா 3 மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரணும். வர ஆன்சரோட என்ன பண்ணணும், 3 மல்டிப்ளை பண்ணணும். அது எத்தனை வருஷம்னு சொல்கிறாங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவை அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு 5 வருஷமாக கூட்டிகிட்டே வரணும். எத்தனை வருஷம் சொல்கிறாங்களோ அத்தனை வருஷம் கூட்டிகிட்டே வருஷத்தை வந்து கூட்டிகிட்டே வாங்க. மடங்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மடங்கு சொல்கிறாங்கன்னா அத்தனை மடங்கு ஆன்சரோட மல்டிப்ளை பண்ணிகிட்டே வாங்க. அதுதான் ஆன்சர். ஓகேவா. ஸோ 15 இயர்ஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் சம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகை 6 ஆண்டுகளில் 4 மடங்காகுது. ஓகேவா. 6 ஆண்டு 4 மடங்கு. அப்போ ஆண்டுகளில் 6 கூட்டிகிட்டு போகணும். மடங்களை வந்து 4 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 256 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும். ஓகேவா. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா. 0 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதனால் 1 மடங்காக இருக்கும். ஆரம்பிக்கும் போது எப்பயுமே என்னது 1 மடங்காக இருக்கும். ரைட்டா. இப்போ 6 ஆண்டுகளில் என்ன இது. ஸோ அப்போ இதோட 6 கூட்டணும். 0 + 6 6 ஆண்டு. அப்போ என்னது 4 மடங்கு ஆகுது. அப்போ இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஒரு நாள் 4 மடங்கு ஆச்சு. ஓகேவா. அடுத்தது என்ன ஆகிப்போச்சு, 6 கூட்டினா 12 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை மறுபடியும் 4ஆல் பெருக்கினா நாங்கள் 6 மடங்கு ஆச்சு. ஓகே, என்னது 16 மடங்கு. இப்போ அடுத்து என்னாச்சு, 6 கூட்டினா 18 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதை வந்து மறுபடியும் 4ஆல் பெருக்கினா 16 நாள் 64 மடங்கு ஆயிடுச்சு. ஓகேவா. 64 மடங்கு. அதுக்கடுத்து என்னது, மறுபடியும் 6 கூட்டினா 24 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து 4ஆல் பெருக்கினா 66 நாங்க இன்ட்டு 4ஆல் போட்டால் நன்னாங்க 16க்கு 6 மீதி 1 6 நாங்க 24 1 25. ஸோ 256 மடங்கு ஆயிடுச்சு. இப்போ அவன் என்ன கேட்டிருக்கிறான், 256 மடங்கு தான் கேட்டிருக்கிறான். ஓகேவா. பாருங்கள் 256 மடங்கு வந்துருச்சு. எத்தனை வருஷத்தில், 24 வருஷத்தில். ஓகேவா. 24 இருக்குதா பாருங்கள், சி ஆப்ஷனில் இருக்குது. ஓகேவா. ஒன்றுமே கிடையாது. ரைட்டா. என்ன அது ஸ்டார்ட் பண்ணும்போது 0 வருஷம் 1 மடங்கு இருக்கும் என் கையில். நான் ஸ்டார்ட் எது பண்ணலனாலும் என்கிட்ட இருக்கிற காசு அப்படியே தான் இருக்கும். அதுதான் இது. 0 வருஷத்தில் 1 மடங்கு என்கிட்ட காசு இருக்கும். அப்போ 6 வருஷத்தில் 2 மடங்கு ஆகுதுன்னா எத்தனை மடங்கு, 4 மடங்கு ஆகுதுன்னா அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். வரக்கூடிய ஆன்சர் 4ஆல், வரக்கூடிய ஆன்சர் 4ஆல், வரக்கூடிய ஆன்சர் 4ஆல். அப்போ கேட்குற ஆன்சர் வரலுமே 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா. அதுக்கு நேராக இந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா எத்தனை இயர்ஸுக்கு ஒரு தடவை மாறுது, 6 வருஷத்துக்கு ஒரு தடவை 6 கூட்டிகிட்டே வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 இயர்ஸில் கண்டிப்பாக என்னது
256 மடங்கு என்னாகும் மாறும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா, நெக்ஸ்ட் சம் போகலாம். சரி, நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு தொகையானது இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ரூபாய் 5000 தொகையானது ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில், ஸோ வட்டி வீதம் சொல்லலை. இப்போ 2 ஆண்டுகள் வங்கியில் வைக்கப்பட்டால் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் ஓகேவா உள்ள வித்தியாசம் 50 எனில் வட்டி வீதம் என்ன? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு கொஸ்டின் கேட்குறான். ஸோ இப்போ 2 வருஷம் கொடுத்துட்டான். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும்னா அது வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் கொடுத்தா அதுக்கான ஃபார்முலா என்ன நான் சொல்லியிருக்கிறேன். வித்தியாசம் ஓகேவா, 2 வருஷம்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ஈக்குவல் டு பி ஆஃப் R/100 ஹோல் ஸ்கொயர். இதுதான் என்னது ஃபார்முலா. ஓகேவா, ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா, ஸோ அப்போ வித்தியாசம் எவ்வளோ? ஃபஸ்ட்டு அந்த 50 அப்படியே இங்கே போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு அது பி எவ்வளோ கொடுத்துக்கலாம் பிரின்சிபல், ஸோ 5000 ஓகேவா இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு தான் கேள்வி கேட்குறான். ஓகேவா, ஸோ அதனால் அது நம்மளுக்கு தெரியாது. R/100 ஹோல் பவர், ஸோ 2 இயர்ஸுங்கிறதுனால 2 அப்படியே போட்டுக்கிறோம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். 5000 போட்டுக்கோங்க இன்ட்டு R/100 இன்ட்டு R/100 ரைட்டா. 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம், 1 0க்கு 1 0 அடிச்சிடலாம். 1 5 2 5 10. ஓகேவா, அப்போ இது 6 பெருக்குன்னா R² டிவைடட் பை கீழே என்னது 2 மட்டும்தான் இருக்குது, இங்கே 50 இருக்குது. அடுத்த ஸ்டெப் என்ன ஆயிரும், இந்த 2 இங்கே வந்தால் அப்போ R² ஈக்குவல் டு 100 ஆயிரும். R² ஈக்குவல் டு 100. அப்போ R ஈக்குவல் டு என்னது √100 ஆயிரும். ஸோ ரூட்டுக்குள்ளே 2 நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஸோ 10 × 10 2 10 உள்ளார இருக்கிறதுனால ஒரு 10 ஆன்சர் எடுத்துக்கலாம். அப்போ R ஈக்குவல் டு என்னது 10%. ஓகேவா, ஸோ இந்த 10% தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா, ஸோ வெரி சிம்பிள், அப்ளை பண்ணி கற்றுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10% வட்டி விதத்தில் 3 வருடத்திற்கு ஓகேவா, ஸோ 3 வருடத்திற்கு கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 155 எனில் அதன் அசல் தொகையாகும். ஸோ இப்போ முன்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கு கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம பார்க்கலாமா. சரி, இந்தமாரி 3 வருஷம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வித்தியாசம் ஈக்குவல் டு எப்பயும் போல் பி ஆஃப் R/100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 + R/100. அவ்வளோதான். 3 + R/100 எக்ஸ்ட்ரா நம்ம போட்டுக்கிற மாதிரி வரும் இது. ஓகேவா, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம அப்படியே அப்ளை பண்ணலாம். ஓகேவா, வித்தியாசம் எவ்வளோ 155 ஈக்குவல் டு என்னது கேட்குறாங்க, அசல் தொகை தான் கேட்குறாங்க. அப்போ பி தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். பி ஆஃப் ஓகேவா R/Rனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10/100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 + R/100. ஸோ 10/100. ஓகேவா, ஸோ இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிக்கலாம். ஓகேவா, இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிக்கலாம். ஓகேவா, இப்போ அடிச்சிட்டா என்ன வரும், பி ஆஃப் 1/10 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இது 10 அப்படியே இருக்குது. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க. 3/10 30 30 1 31/10 ஆயிடுச்சு. ஓகேவா, இங்கே 155 அப்படியே இருக்குது. ரைட்டா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், 155 ஈக்குவல் டு இதை நம்ம 2 தடவை பி இன்ட்டு இதை 2 தடவை போடணும். 1/10 இன்ட்டு 1/10 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது 31/10. அவ்வளோதான். ரைட்டா, அடுத்த ஸ்டெப் என்ன ஆயிரும், இது அப்படியே இந்தாண்ட போயிடும், இந்த 31 கீழே வந்துடும். ஓகேவா, ஸோ 155 இன்ட்டு இந்த 3 பைத்து, அதாவது 100 100 பைத்து 1000. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1000 இங்கே வந்துடும், டிவைட் பை இந்த 31 இங்கே வந்துடும், ஈக்குவல் டு இந்த பி. இதுதான் ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது அடிக்கலாம் பாருங்கள், ஒரு 31 5 31 155 பெருக்கி பாருங்கள். 1 5 5 3 5 5 வந்துருச்சா. ஸோ அவள் 31 5 தடவை அடிச்சுமா என்னது 155 கிடச்சிரும். இந்த 5 இந்த 1000 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 5 × 1000 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் 5000. ஓகேவா, ஸோ 5 × 1000 ஓகேவா ஈக்குவல் டு 5000. ஓகேவா, வெரி சிம்பிள். ஆப்ஷன் சியில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வெரி சிம்பிள், அவ்வளோதாங்க. ஓகேவா, ஸோ இப்போ கூட்டு வட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மாடல்ஸும் நம்ம முடிச்சிட்டோம். வெரி சிம்பிள். உட்காந்து பாருங்கள், பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே நல்லா பாருங்கள். ஓகேவா, டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக நான் இன்னும் சம்ஸ்லாம் நான் போட்டு காட்டுறேன். ஓகேவா, மீண்டும் வேறு ஒரு டைட்டில் சம்மில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.